எங்க அம்மா குன்றுவாங்கடா என்ன. அம்மா அம்மி அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு அது அந்த ஓஹோ அதான் காலையில இருந்து அவசியம் போல தண்ணி வெள்ள இருக்காங்களா? இதுவும் ஒரு பசிதானப்பா. ஏச்சி இதெல்லாம் உன் மேல உசிரி வச்சிருக்கோம். என்ன ஆகும்? போடா போடி போடா போடி போடா போடி போடா போடி போடி போ. எக்ஸ்கியூஸ் சி போங்கடி. வியான கேசரி செய்யறது வந்து விழிக்க முடியாது. நான் கேசரி செய்வேன் ஃப்ரைடே. பிக் பாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிட்லிக் பாஸ் நெட்லேயர் அட்லனைவருக்கும் வணக்கம். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஹலோ ஜாலி டக்கிஸ் மக்களே. எப்போ பார்த்தாலும் இதே இன்ட்ரோ மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜாலி டக்கிஸ் மக்களேன்னு சொல்லிட்டே இருக்கிறது போர் அடிக்குது. இன்ட்ரோவில் பார்த்தீங்கல்ல அதை தான் நான் போட போகிறேன். ச்சீ, அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. ஆமாம், நான் பெரிய இவன் தான். கோவப்படாதீங்க, இன்னைக்கு 50வது நாளில் கிட்டத்தட்ட பாதி சீசன் முடிஞ்சிருச்சுல. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். மன்னிச்சு. இல்லை ஜாலி மக்களே, என்னை மன்னிச்சிருங்க. நான் சும்மா ட்ரை பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணேன். யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. சபானா வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா கமருதீனோட ஃப்ரெண்ட் வந்து இந்த சபானா வீட்டுக்காரர் தான். டேய் கமருதீன், போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனேன், நீ வந்து தனியா விளாட போறேன், என்னோட இண்டிவிஜுவல் கேம் விளாட போறேன், நான் சூப்பரா விளாட போறேன் அப்படிதான் சொல்லிட்டு போனேன். அங்க போயிட்டு உட்காந்து குரூப் விளாண்டுட்டு இருக்க. ஸோ நீ தனியா விளாண்டனா ஃபினாலே போறதுக்கு கூட நீ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பீஸ் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கமருதீன் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கார பாரு. எப்படா இருக்க? ரொம்ப 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 ப்ரௌடா இருக்குடா. பட் இதுக்கப்புறம் அழு, ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வெளியே வந்து அரோரா கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து பாரு, என்ன மச்சான் உன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அப்படின்னு இங்கிருந்து சவுண்டா கேட்டனோடனே அரோரா வந்து செம கடுப்பாயிட்டா. அதுக்கப்புறம் அந்த அரோரா வந்து போய் பேசிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பீஸ் போயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கமருதீனும் பாரும் என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. என்ன கமருதன் அக்கா, யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? விருந்தாளி வேலை.